வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனோ எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தினுடைய கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்றார். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியை உம்முடைய கரத்திலே அடியான் ஒப்புக் கொடுக்கிறேன். அடியான் உள்ளத்திலே இந்த வார்த்தையை வைத்து இன்றைக்கு இந்த வார்த்தையை அக்கினியாகவும் உம்முடைய அடியானை அக்கினி ஜுவாலையாகவும் மாற்றி இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக நிறைவேற வேண்டிய எல்லா ஆவிக்குரிய சரீரத்துக்குரிய நன்மைகளும் உம்முடைய ஜனங்கள் மேல் பலிக்கும்படி தூரத்திலேயும் ஆண்டவரே இந்த ஆர்க் டிவி, லைஃப் டிவி, இன்னும் அநேக ஷெக்கினா டிவி, இந்த விதமான டிவிகள் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேலும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் பிரசன்னம் தங்கி உம்முடைய விடுதலை உண்டாவதாக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே மிக முக்கியமாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை சபைகளுக்கு தேவன் சொல்லுகிற செய்தி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே நம்மை மீட்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார். நமக்காக ஜீவனை கொடுத்து அவர் மரித்து உயிரோடு அவர் எழுந்து பரத்துக்கு சென்றார். அவருடைய சுவிசேஷத்தை சீடர்கள், அப்போஸ்தலர்கள் மிக தீவிரமாக இந்த உலகத்துக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் என்கிற ஒருவன், யோவான் அப்போஸ்தலன், இந்த சுவிசேஷத்தின் நிமித்தமாக அறிவித்த வசனத்தின் நிமித்தமாக அவர் பத்மு என்ற தீவுக்கு நாடு கடத்தப்படுகிறார். கர்த்தருடைய நாளிலே அவர் ஆவிக்குள்ளான போது அவர் திரும்பவும் ஒரு இயேசுவை எங்கே சந்தித்தார் என்று கேட்டார். 7 நட்சத்திரங்களை கைகளிலே ஏந்தி கொண்டு குத்துவிளக்குகள் மத்தியிலே உலாவுகிறவராக அவர் தேவனை தரிசிக்கிறார். சபை நடுவிலே உலாவுகிறவராக அவர் இயேசுவை தரிசிக்கிறார். இயேசு பரத்துக்கு போய் சிங்காசனத்திலே உட்கார்ந்தார் என்று வாசிக்கிற நமக்கு அவர் உலாவுகிற ஒரு இடமாக தேவனுடைய சபை காணப்படுகிறது. இதை அவர் காண்பித்து விட்டு அவர் எழுதுகிறார். 7 குறிப்பிட்ட சபைகளுக்கு, அந்த நாட்களிலே இருந்த 7 சபைகளுக்கு அவர் செய்திகளை அனுப்புகிறார். ஒவ்வொரு சபைக்கும் அவர் செய்தி அனுப்பும்போது அந்த சபையினுடைய தூதனுக்கு என்று எழுதுகிறார். அந்த தூதனுக்கு அனுப்புகிற செய்தியை யார் கேட்க வேண்டும் என்று சொன்னால், விசுவாசிகளில் யாருக்கு காது இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் கேட்க வேண்டும். காது இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும்? நல்லா கேட்கணும், வசனத்தை கேட்கணும். இந்த கேட்கிறவர்கள் அவர்கள் கேட்டது மாத்திரம் அல்ல, இந்த 7 சபைகளுக்கும் ஒரு சுருக்கமான செய்திகளை கொடுத்துவிட்டு எல்லா சபைகளுக்கும் முடிவுரையாக எழுதும்போது
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? கேட்கிற எல்லாரும் இல்லை, சபை விசுவாசிகள் எல்லாரும் இல்லை, கேட்கிறவைகளிலே ஒருவர் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்றால் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் இந்த 7 சபைகளுக்கும் 7 வித்தியாசமான பிரதிபலன்களை தேவன் கொடுப்பதை நீங்கள் வாசிக்கலாம். முதலாவது சபைக்கு ஜீவ விருட்சத்தினுடைய கனி கொடுக்கப்படுகிறது. 2ஆம் சபைக்கு 2ஆம் மரணத்தின் சேதம் இல்லாமல் அவர்கள் காக்கப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. 3வது சபைக்கு மன்னாவை தேவன் கொடுப்பதாக சொல்லுகிறார். 4வது சபைக்கு அதிகாரம் கொடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது சபைக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது சபைக்கு ஆலயத்தில் தூணாக நிறுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறது. 7வது சபைக்கு சிங்காசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் தனித்தனியாக எழுதப்பட்டிருந்தாலும் இந்த உலகத்திலே திருச்சபைகள் தனித்தனியாக பெயரிலே அழைக்கப்பட்டாலும் சபை என்று சொல்லுகிறது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அங்கே பரலோகத்திலே வரும்பொழுது எபேசு சபை என்றோ, சிமிர்னா சபை என்றோ, பிலதெல்பியா சபை என்றோ தனித்தனியாக வரப்போகிறது இல்லை. இந்த 7 ஆசீர்வாதங்களும் எல்லா திருச்சபைகளுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன், இந்த முதலாவது சபையாகிய எபேசு சபை ஜெயங்கொள்ளும் போது அதற்கு முதலாவது கொடுக்கப்படுகிற என்னவென்னு கேட்டிங்கன்னா, திருச்சபை ஜெயங்கொண்டு மேலே வரும்போது முதலாவது கொடுக்கப்படுகிறதற்கு என்னவென்று கேட்டால், ஜீவ விருட்சத்தினுடைய கனியை தேவன் கொடுப்பதாக வாக்கு பண்ணுகிறார். நாம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும், இந்த வேத புஸ்தகத்தினுடைய முதலாவது புஸ்தகத்திலே, ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே தேவன் மனிதனை உண்டாக்கி அவனுக்காக ஏதேன் தோட்டம் என்ற ஒரு தோட்டத்தையும் உருவாக்கி, அந்த தோட்டத்திலே நீ எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் எல்லா கனிகளையும் அங்கே படைத்தார். ஆனால் ஒரே ஒரு கனியை விலக்கி வைத்தார். இந்த கனியை நீ புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய் என்று சொல்லி, நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் என்று சொல்லி தேவன் ஒரு கனியை வைத்தார். அதே வேளையில் அதே தோட்டத்திலே தேவன் ஜீவ விருட்சத்தினுடைய கனியையும் வைத்தார். நல்ல கவனியுங்கள், அநேகர் நினைக்கிறது, ஏன் ஆண்டவர் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியையும் ஜீவ வைத்தார் சொன்னால், எல்லா கனியை பற்றி அங்கே பேர் எழுதலை, 2 கனியை பற்றி தான் எழுதியிருக்கிறது. ஒன்று அவனை சோதிப்பதற்காக, இன்னொன்று அவன் ஜெயம் எடுத்தால் கொடுக்கிறதுக்கு பரிசாக தேவன் வைத்திருந்தார். இந்த உலகத்தில் எத்தனையோ கனிகளை அவன் உள்ளே வைத்திருந்தாலும் தேவன் விசேஷித்த விதமாக 2 கனியை வைக்கிறார். ஒன்று அவனை சோதிப்பதற்காக. நான் நினைக்கிறேன், இந்த சோதனை என்கிறது ஆதாமுக்கு மாத்திரம் அல்ல, பிந்தின ஆதாமாகிய தம்முடைய ஒரே பேரான செல்லக்குமாரனை இந்த உலகத்திலே தேவன் அனுப்பின பொழுதும் ஆண்டவராய் இயேசு, இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, எபிரேயர் 2ஆம் அதிகாரம்
தயவு செய்து 18வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால், இயேசு சோதிக்கப்பட்டு பாடுபட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம். இப்ப இயேசு சிங்காசனத்தை சுதந்தரித்தார். இயேசு எப்படி ஜெயித்தான்னு கேட்டீங்கன்னா, அவரும் ஜெயம் எடுக்க வேண்டியதாக இருந்தது, அவரும் சோதிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் முன்பதாக 40 நாள் அவர் உபவாசம் இருந்தபோது அவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக அவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று எழுதியிருக்கிறார். நான் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் யாருக்கு இந்த பலன்களை வைத்திருக்கிறார்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிறது, விசுவாசிக்கிறார்கள், அன்பு கூற இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், யாருக்கு தேவன் ஒரு மனிதன் இனிமேல் இந்த ஜீவவிருட்ச கனியை புசிக்க கூடாதபடிக்கு ஆண்டவர் அவன் வேலி அடைத்து அவர் சுடரொளி பட்டயத்தை வைத்து இனி ஜீவவிருட்ச கனியை புசிக்க கூடாது என்று அடைத்து வைத்த அந்த கனியை யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்று கேட்டால், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு இந்த ஜீவ விருட்ச கனியை ஆண்டவர் கொடுப்பதாக தேவன் வாக்கு பண்ணுகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், நாம் தேவனை விசுவாசிக்கிறோம், நாம் தேவனை ஆராதிக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒன்றை மாத்திரம் மறந்து போகக்கூடாது, நாம் யாராக நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஜெயம் கொண்டவர்களாக நாம் நிற்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஜெயம், ஒருவன் ஜெயித்தானா ஒருவன் தோற்றானா என்பது எப்பொழுது தெரியும் என்று கேட்டால், ஒரு ஓட்டத்தினுடைய முடிவிலே தான் அது விளங்கும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவன் எவ்வளவு வேகமாக ஓடுகிறான், எவ்வளவு முன்னேறி ஓடுகிறான் என்பதல்ல முக்கியம், ஒருவன் ஓட்டத்தை எப்படி முடிக்கிறான் என்பதுதான் முக்கியம். ஒருவன் ஓட்டத்தை வெற்றியாக ஓடி முடித்த பிறகுதான் அவனுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், பரிசு பொருள் கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தன்னுடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டார். அவர் அநேக தேசங்களிலே போய் ஊழியத்தை நிறைவேற்றினார். அநேக சபைகளை அவர் ஸ்தாபித்தார். அநேகருக்கு அவர் ஆசீர்வாதமாக மாறினார். ஆனால் அவர் என்ன சொன்னார் என்று கேட்டால், கடைசியாக தன்னுடைய 2 தீமோத்தேயு நிருபத்தை எழுதும்போது சொன்னார், நான் என்னுடைய நல்ல ஓட்டத்தை நான் ஓடினேன், என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்தேன், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், என்னுடைய விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். எப்போன்னு கேட்டிங்கன்னா, அழைக்கப்பட்ட பொழுதல்ல, ஊழியம் செய்த போதல்ல, பிரயாசப்பட்ட பொழுது அல்ல, அவருக்கு எப்போ கிரீடம் வைக்கப்பட்டது என்று கேட்டால், என் ஓட்டத்தை நான் வெற்றியாக ஓடி முடிச்சிட்டேன், என்னுடைய போராட்டத்தை நான் வெற்றியாக நான் முடிச்சிட்டேன், நான் வெற்றியாக நான் முடித்த பொழுதுதான் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜீவ கிரீடம், எனக்கு தேவன் எனக்கு அந்த கிரீடத்தை எனக்கு வைத்திருக்கிறார் என்று எப்போ சொன்னார்னு கேட்டிங்கன்னா, ஓட்டத்தை ஓடும்போது இல்லை. ஆகையினாலே தான் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அவர் போகிற எல்லா இடங்களிலும்
அவருக்கு கட்டுகளும் காவல்களும் வைக்கப்பட போது அவர் சொன்னார், என்னுடைய பிராணனை நான் அருமையாக எண்ண மாட்டேன். அப்போஸ்தலர் 20:24 நான் இவைகளில் ஒன்றை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், என்னுடைய பிராணனை நான் அருமையாக நான் எண்ண மாட்டேன், எனக்கு ஒன்று தான் தேவை, என்னுடைய ஓட்டத்தை நான் சந்தோஷமாக முடிக்க வேண்டும். எப்படியாயிலும் ஓட்டத்தை முடிச்சிடணும்னு இல்லை, ஓட்டத்தை எப்படி முடிக்கணும்னு சொன்னால் சந்தோஷமாக முடிக்கணும். யார் சந்தோஷமாக முடிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் ஓட்டத்தை முடிக்கலாம், ஆனால் சந்தோஷமாக முடிக்கிறவன் யாருன்னு கேட்டிங்கன்னா வெற்றி பெற்றவன் தான் ஓட்டத்தை முடிக்கும்போது சந்தோஷப்படுகிறான். மற்றவர்கள் எல்லாரும் ஓட்டத்தை முடித்தாலும் துக்கத்தோடு தலைகவிழ்ந்து கொண்டு வெளியே போகிறார்களே தவிர, அவங்க நினைக்கலாம் ஓட்டத்தை முடிச்சிட்டேன்னு சொல்லலாம், ஆனால் அவங்களுக்கு பரிசு பொருள் கிடைக்காது. அவங்க 100 மீட்டர்ஸ் ஓடி இருக்கலாம், 1000 மீட்டர் ஓடி இருக்கலாம், அவங்க ஓடினாலும் ஒரு இமைப்பொழுதிலே தங்களுடைய பரிசை இழந்து போகிறார்கள். அவங்க வாழ்க்கையில் ஓட்டத்தை முடிச்சிட்டேன்னு சொல்லலாம், ஆனால் என்ன எப்படி முடிக்கலைன்னா வெற்றியாக முடிக்கல, அவங்க துக்கத்தோடவே தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு கூட்டத்தார் மாத்திரம்தான் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அவர்கள் சந்தோஷமாய் ஓட்டத்தை முடிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என் ஓட்டத்தை நான் முடித்தேன் என்று அல்ல, என் ஓட்டத்தை நான் சந்தோஷமாக முடித்தேன் என்று சொல்லுகிறார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆகையினால தான் யாக்கோபு 1 அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், யாக்கோபு 1 அதிகாரம் 12ஆம் வசனம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்போ நான் நினைக்கிறேன், தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிட்டார், அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணிட்டார், அந்த ஜீவ கிரீடத்தை வாக்கு பண்ணிட்டார். ஆனால் யார் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அவன் உத்தமன் என்று விளங்க பண்ண வேண்டும். ஒரு அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார், தேவன் வாக்கு தத்தம் பண்ணி வச்சிருக்க கிரீடத்தை ரெடி பண்ணிட்டார். ஆனால் யார் பெற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜீவ கிரீடத்தை பெற ஆயத்தம் பண்ணுகிறவர்கள் தங்களை உத்தமர்களாக விளங்க பண்ண வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அந்த யோபு சொல்லுகிற வேளையில், என்னுடைய உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னுடைய உத்தமத்தை நான் விளக்க மாட்டேன், அந்த உத்தமன் என்று விளங்க பண்ணினார். நம்ம உலகத்தில் வாழுகிற நாட்களிலே நாம் யாராக விளங்க பண்ணணும் என்று கேட்டால், நம்மை உத்தமர்களாக விளங்க பண்ணும் பொழுதுதான் தேவன் நமக்கு என்ன தரப்போகிறார் என்று கேட்டால் ஜீவ கிரீடத்தை நமக்கு தரப்போகிறார். ஆகையினாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் 1 அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இப்போ நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயம். பொறுமையோடே நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நாம் எல்லாரும் ஓட வேண்டும். நாம் எல்லாரும் ஓடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அழைக்கிற இந்த ஓட்ட பந்தயத்தில் எப்படி ஓட வேண்டும் என்று சொன்னால், வேதம் மிக திட்டமாக சொல்லுகிறது, எல்லாரும் ஓடலாம்ப்பா, எல்லாரும் ஓட்டத்தை ஆரம்பித்து ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஆனால்
நீங்கள் எப்படி ஓடுங்க என்று சொன்னால், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஓடுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் இந்த ஓட்ட பந்தயத்தை வெற்றிகரமாக ஜெயகரமாக நாம் ஓடி முடிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நமக்காக அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லுங்கள். நான் யோசித்து பார்த்தேன், நம்முடைய ஆண்டவர் கூட இந்த வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் தயவு செய்து 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், வெளிப்படுத்தல் 3:21, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல. அப்போ இயேசு சிங்காசனத்தில் உட்கார்ந்தாராம். எப்படி சிங்காசனம் உட்கார்ந்தார்னு கேட்டிங்கன்னா, அவர் சிங்காசனத்துக்கு உரியவராய் இருந்தாலும் அவர் தான் ஜெயம் கொண்டதினாலே தான் எனக்கு சிங்காசனம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். நான் ஜெயம் கொண்டேன் இந்த உலகத்துக்கு. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பயப்படாதீங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அல்லது ஜெயம் எடுத்தார். உலகம் நினைச்சது இயேசு சிலுவையிலே தோத்து போயிட்டார், இயேசுவை சிலுவையிலே கொண்டுட்டோம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் இயேசு சிலுவையிலே தோற்று போகல. இயேசு ஜெயம் எடுத்தது எங்கே என்று கேட்டால், சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தனக்கு முன்னாக வைத்திருந்த சிங்காசனத்தின் பொருட்டு, சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் அவர் சிலுவையை சகித்து எங்கே போய் உட்கார்ந்தார்னா சிங்காசனத்தில் உட்கார்ந்தார். நான் சொல்லுவேன், உங்களுக்கும் எனக்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய ஆண்டவராய் இயேசுவும் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இந்த உலகத்திலே வந்து நம்மை போல் அவர் சோதிக்கப்பட்டு அவர் சோதனையை சகித்து அவர் என்ன எடுத்தார் கேட்டீங்கன்னா, சிலுவையிலே வெற்றி சிறந்தார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நீங்கள் ஒன்றை மறந்துடாதீங்க, நாம் சிங்காசனத்துக்கு உரியவர்களாய் மாற வேண்டுமானால், இந்த ஜீவவிருட்ச கனிக்கு நாம் பங்குள்ளவர்களாக மாற வேண்டுமானால், நாம் யாராய் மாற வேண்டும் என்று கேட்டால், நாம் தேவனை விசுவாசிக்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையை நாம் இந்த உலகத்தில் முடிக்கும்போது நான் எப்படி முடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, சந்தோஷமாய் முடிக்கணும். நான் வெற்றியோடு என்னுடைய வாழ்க்கையை முடிக்கணும். என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு நாள் இந்த விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நான் ஓட ஆரம்பித்தேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓட்டத்தை நான் வெற்றியாய் முடிக்கிறேனா, நான் ஆசீர்வாதமாய் முடிக்கிறேனா என்பது அல்ல, நான் வெற்றியாய் முடிக்கிறேனா என்பது மிக முக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம் அல்ல, நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் நாம் என்னுடைய ஓட்டத்தை முடிக்கும்போது, நான் என்னுடைய வாழ்க்கை போராட்டமாயிருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையை நான் வெற்றியாக எல்லாவற்றையும் ஜெயித்து நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்லி நாம் முடிக்க வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தைகளை நான் தேவ சமூகத்திலே சிந்தித்து கொண்டிருந்த பொழுது, ஜெயம் பெற்ற மிக முக்கியமான 3 மனிதர்கள் எப்படி ஜெயிக்க முடியாத சூழ்நிலைகளிலே அவர்கள் ஜெயித்தார்கள், வாழ்க்கை எப்படி ஒரு ஜெயமாக அவர்கள் அடைந்தார்கள் என்பதை நான் யோசித்த போது 3 பேரை கர்த்தர் என கொண்டு வந்தார். முதலாவதாக, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வெளியே கொண்டு வரும்பொழுது அவர்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே
நான் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஒரு வாக்குத்தத்தத்தோடு அவர்கள் புறப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பெரிய நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடு அவர்கள் ஓட்டத்தை அவர்கள் ஆரம்பித்தார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், அவர்கள் ஓட்டத்தை நிறைய பேர் முடிக்கல. அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை அவர்கள் அடையவில்லை. ஆனால் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், எண்ணாகமத்தின் புஸ்தகம் தயவு செய்து 13வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பதாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்று சொன்னார். ரொம்ப எளிதாக ஜெயிக்கலாம். ஆனால் மற்ற 10 பேர் சொல்றாங்க ஜெயம் எடுக்கவே முடியாது. இந்த வாக்குத்தத்தமான தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினாலும், தேவன் கூடவே வந்தாலும் இந்த தேசத்தை சுதந்தரிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த 2 பேர் காலேபும் யோசுவாவும் என்ன சொல்லுகிறாங்கன்னா, எளிதாய் ஜெயிக்கலாம், வெற்றியை கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியதில்லை, எளிதாக ஜெயிக்கலாம் என்று சொல்லுகிறார். அவர்கள் ஜெயிப்பதற்கு என்ன வழி சொன்னார்கள் என்று கேட்டால், நீங்கள் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஒரே ஒரு காரணம் மட்டும் சொல்றாங்க, பா நீங்க ரொம்ப கடினமானது, இந்த ஜெயத்தை நாம எடுக்க முடியாது, இந்த வாக்குத்தத்தத்தை நாம சுதந்தரிக்க முடியாது, இது நிச்சயமாய் நடக்காது, இந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்தை நாம் சுதந்தரிக்கிறது முடியாத ஒரு காரியம் என்று நீங்க சொல்றீங்க. ஆனா இதை ரொம்ப லகுவாக ரொம்ப எளிதாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். எப்போன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையை மாத்திரம் ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் இதை ரொம்ப எளிதாக சுதந்தரிக்கலாம். இந்த வாக்குத்தத்தத்தை எளிதாக நாம் சுதந்தரிக்கலாம். சங்கீதக்காரன் கூட தன்னுடைய சங்கீத புஸ்தகத்திலே எழுதும் பொழுது 44வது சங்கீதம் தயவு செய்து முதல் வசனங்களை நீங்கள் முதல் வாசிப்பீங்கன்னா 44 முதலாம் வசனம். தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகளை எங்கள் காதுகளால் நாங்கள் கேட்டோம். தேவரீர் உம்முடைய கையினால் ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அவர்கள் தங்கள் பட்டயத்தினால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர் மேல் பிரியமாயிருந்தபடியினால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. எங்க முற்பிதாக்கள் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் தேசத்தை கொடுத்தார், இந்த தேசத்தில் நாட்டினார், இதை நாங்கள் யுத்தம் பண்ணி பிடிக்கல, எங்களுடைய கை பிரயாசத்தினால் நாங்கள் பிடிக்கல, நாங்கள் இதை எப்படி பிடிச்சோன்னு சொன்னா, நாங்கள் கர்த்தர் எங்கள் மேல் பிரியமாய் இருந்ததினால், தேவன் எங்கள் மேல் பிரியமாய் இருந்ததினால் அவருடைய பலத்த கரம், அவருடைய ஓங்கிய புயம், அவருடைய முகத்தினுடைய பிரகாசம் எங்களுக்கு என்ன செய்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தது, வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை எங்களுக்கு தந்தது என்று சொன்ன. அருமையான கர்த்தருடையவர்களே,
தேவன் யாருக்கு வாக்கு தத்தம் பண்ணினவைகளை சுதந்திரிக்க பண்ணுகிறார்? ஒரு கூட்டத்தார் முடியாது என்று சொல்லுகிறார்கள், ஒரு கூட்டத்தார் பெற்றுக்கொள்ள முடியாது, இது மிக கடினமானது என்று சொல்லுகிறார்கள். ஒருவர் ரொம்ப லகுவாய் சுதந்திரிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். யார் சுதந்திரிப்பாங்கன்னு சொன்னால், நான் எல்லா பயத்தோடு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையை நாம் கர்த்தருக்கு பிரியமாக நாம் வைத்து கொள்வோமானால், நம்முடைய வாழ்க்கையை தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய இதோ நான் வருகிறேன் என்று சொன்னபடி நம்முடைய வாழ்க்கையை மாத்திரம் தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து நம்முடைய வாழ்க்கையை பிரியமில்லாத காரியங்களை கர்த்தரை விட்டு நான் என்னை விட்டு விலக்குவேன். ஆனால் நான் அந்த காரியத்தை என்ன செய்யலான்னா ரொம்ப எளிதாக சுதந்திரிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இழந்து போனவர்களை கூட பாருங்கள். 1 கொரிந்தியர் 10:5 அந்த முதல் வசனத்திலிருந்து புறப்பட்ட மக்களை பற்றி சொல்லுகிறார். அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்களாம், அவர்கள் ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டார்களாம், தேவன் அவர்களோடவே கூட நடந்தாராம். ஆனால் என்ன நடந்தது கேட்டீங்கன்னா, அவர்களில் அதிகமான பேரிடத்திலே தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாக, அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக, அவர்கள் விபச்சாரம் பண்ணுகிறவர்களாக, அவர்கள் பலவிதமான துன்மார்க்க காரியங்களை தேவன் கூடவே இருக்கும்போதே ரட்சிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் செய்ததினாலே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அதிகமான பேர் ஆண்டவரில் பிரியமாய் இல்லாதபடியினாலே அவர்கள் போய் சேர வேண்டிய இடத்திலே அவர்கள் சேரவில்லை. ஆகையினாலே தான் பரிசுத்தவான்கள் ஒரு ஜெபத்தை எப்பொழுதும் செய்தார்கள். பாருங்க, தேவனுடைய மனிதனாகிய மோசே அவர் தம்முடைய ஜனங்களை அழைத்து கொண்டு போகும் பொழுது 90ஆம் சங்கீதம் தயவு செய்து 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆண்டவரே உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக என்று ஜெபம் பண்ணார். உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. சங்கீதக்காரன் 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே சொன்னார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். எனக்கு ஒரு போதனை அவசியம். என்ன அவசியம்னா, ஆண்டவரே உமக்கு பிரியமானது இன்னது என்று நாங்கள் அறிந்து கொள்ளணும், எங்களுக்கு அதுக்கு போதியும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பவுல் சொல்லும்போது, நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். நீங்கள் பிள்ளைகளாய் மாத்திரமல்ல, பிரியமான பிள்ளைகள். தேவன் மேல ஒரு பிரியமான பிள்ளைகளாக நீங்கள் இருங்கள் என்று சொல்லி நீங்க பின்பற்றுங்க, இயேசுவை பின்பற்றுங்க. நீங்க எப்படி பின்பற்றுங்கன்னா, நான் ஒரு பிள்ளை என்று அல்ல, ஆண்டவரே ஒரு பிரியமான பிள்ளையாக என்னை பின்பற்ற உதவி செய்யும், உம்முடைய பிரியம் என் மேல் இருப்பதாக. நான் சொல்லுவேன், இந்த காலத்தில் நாம் லகுவாக தேவன் நம்முடைய வாக்கு சுதந்திரிக்க வேண்டுமானால் தேவன் வாழுவதற்கு கொஞ்ச காலத்தை கொடுத்திருக்கிறார். இந்த மோசே ஜெபம் பண்ணும்போது சொல்லுகிறார், ஆண்டவரே எங்களுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் அது 80 வருஷமாக இருந்தாலும் அதனுடைய மேன்மைகள் எல்லாம் சஞ்சலமும் வருத்தமாகவே இருக்கிறது. நான் நினைக்கிறேன், ஆயுசு நாட்கள் வர வர குறைந்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. நேற்றை கண்டவர்களை நாம் இன்றை காணவில்லை. நம்முடைய ஆயுசனுடைய முடிவு எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. நம்முடைய கையிலே தேவன் வாழும்படியான கொஞ்ச காலத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த காலத்திலே நாம் எவ்வளவு சாதித்தோம் என்பதல்ல, நாம் எவ்வளவு சம்பாதித்தோம் என்பதல்ல,
நாம் எவ்வளவு ஆசீர்வாதமாய் இருந்தோம் என்பதல்ல. நான் நினைக்கிறேன், வாழ்ந்த காலங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக நாம் வாழ்ந்தோமா? ஆண்டவருக்கு பிரியமாக, ஆண்டவர் என்னை பார்த்து என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னிலே பழுது ஒன்றுமே இல்லை என்று சொல்லத்தக்கதாக அந்த மணவாட்டியும் சொன்னாலே, நான் நேசருடையவள், அவருடைய பிரியம் என்மேல் இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக என்னுடைய வாழ்க்கை பிரியமாக, நான் கர்த்தருக்கு பிரியமாக என் வாழ்க்கையை நான் வைத்திருக்கிறேனா என்கிற கேள்வியை நாம் கேட்டு கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று சோதித்து நாம் வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமாய் வைத்துக்கொள்வோமானால், சாமுவேலை பற்றி எழுதும்போது அவன் கர்த்தருக்கும் அவன் மனுஷருக்கும் அவன் பிரியம் உண்டாக நடந்து கொண்டான் என்று எழுதியிருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கும் பிரியமாய் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை மனுஷருக்கும் பிரியமாய் இருக்க வேண்டும். ஆகையினாலே தான் சங்கீதக்காரர் ஜெபத்தை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுத்தார். சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே. வாயின் வார்த்தை என்று சொல்லுகிறது மனிதனோட பேசுகிறது, இருதயத்தினுடைய தியானம் என்று சொல்லுகிறது தேவன் பார்க்கிறார். வாயை மனிதன் பார்க்கிறான், இருதயத்தை தேவன் பார்க்கிறார். இப்போ வெளியரங்கமாக மனிதன் பார்க்கிற, மனிதன் கேட்கிற, மனிதனுக்கு முன்பதாகவும் என்னுடைய வாயின் வார்த்தைகள் பிரியமா இருக்கணும். என்னுடைய இருதயத்திலே நான் தியானிக்கிற அல்லது மனிதன் பார்க்க முடியாத இடத்திலே என் இருதயம் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, உமக்கு பிரியமா இருக்கணும் கர்த்தாவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் சொல்லுவேன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என்னுடைய ஜீவ விருட்சத்தினுடைய கனியை நான் கொடுப்பேன். சபையாருக்கு கொடுப்பேன்னு சொல்லலை, சபையினுடைய தூதனுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லலை. உனக்கு தான் செய்தி கொடுக்கப்பட்டது, நீ சபையினுடைய தூதனாய் இருக்கிறதுனால உனக்கு நான் கனி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலை. காது உள்ளவர்களாய் கேட்கிறார்களே அவர்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலை. எபேசு சபையாருக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு எந்த சபைக்கும் சொல்லலை. செய்தியை சபைக்கு சொன்னாலும், அநேகர் வசனத்தை கேட்கிறவர்களாக இருந்தாலும், தேவன் குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தாருக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். யார் என்று கேட்டால், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்ப ஜெயம் என்று சொல்லுகிறது ஒரு குழுவாக அல்ல, ஒரு சபையாக அல்ல. ஏசிய சபையெல்லாம் ஜெயம் கொண்டு பரலோகம் நினைக்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட சபை ஜெயம் கொண்டு பரலோகம் போக போறதில்ல. ஜெயம் என்று சொல்லுகிறது தனி மனிதன் பெற வேண்டியது. கேட்கிறது எல்லாரும் கேட்கலாம், 10,000 பேர் கூடி கேட்கலாம், 10 லட்சம் பேர் கூடி கேட்கலாம், 10 லட்சம் பேர் சேர்ந்து ஓடலாம். ஆனால் வெற்றி பெறுகிறவன் யார் என்று கேட்டால் ஒருவன். நீங்களும் நானும் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நீங்களும் நானும் எழுதுகிறவர்களாய் மாத்திரமல்ல, நீங்களும் நானும் ஒரு போதகனாக தூதனாக இருந்தால் போதாது. நாம் யாரா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஜெயம் கொண்டவர்களாக, வெற்றி பெற்றவர்களாக. என்னுடைய வாழ்க்கையை நான் முடிக்கும்போது என் ஓட்டத்தை நான் ஜெயமாக ஓடி நான் முடித்தேன். என் ஓட்டத்தை வெற்றியாக நான் முடிச்சிட்டேன். எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, எத்தனையோ இடரல்கள் வந்தது, எத்தனையோ அவமானங்கள் வந்தது, நிந்தைகள் வந்தது. அந்த எல்லாவற்றையும் நான் தாண்டி அவமானத்தை எண்ணாமல் சகித்து
என்னுடைய ஓட்டத்தை நான் வெற்றியாய் முடித்த இயேசுவை போல நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கை வெற்றியாய் முடிய வேண்டுமானால் முதலாவது நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை. எத்தனையோ காரியங்களை நான் சொல்லுவேன். எனக்கு இந்த பாயிண்டை மாத்திரம் நீங்கள் சொல்லி நான் முடிக்கிறேன். என் வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமாய் வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது வெற்றி பெற்ற மனிதர்களை நீங்கள் கவனித்தீர்களானால், நாம் அடிக்கடி நினைக்கிறது போல தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்கள் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியினுடைய மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். இது ஒரு பெரிய வெற்றி. நான் நினைத்த அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் தப்புவிக்காமலே போயிட்டாலும் நாங்கள் நீ சொல்கிற சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் ராஜா மிகுந்த கோபமாக அந்த அக்கினி சூளையினுடைய சூட்டை 7 மடங்கு அவன் அதிகமாக்கினான். இந்த 3 பேரையும் சால்வைகளோடு கட்டி அவர்களை அக்கினிக்குள்ளாக தூக்கி எரிய போனவர்களை நீங்கள் பார்த்தீர்களானால், அங்கே சொல்லப்படுகிறது 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, ராஜாவினுடைய கட்டளை கடுமையாக இருந்தபடியினால் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷனை என்ன செய்தான்? தோற்று போயிட்டான். இந்த அக்கினியில் யார் தோற்று போயிட்டா அப்படின்னு சொன்னா, இவனை போடுறதுக்காக தூக்கிட்டு போனாங்களே நல்ல பலசாலியான வீரர்கள், இவர்கள் தோற்று போனார்கள். இவர்கள் நல்ல பலசாலிகள், அவர்களை தூக்கி கொண்டு போனவர்கள் அழிந்து போனார்கள். ஆனால் இந்த என்னென்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. அவர்கள் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அவர்களுடைய சரீரங்கள் மேல் அக்கினி பலன் செய்யவில்லை, அவர்களுடைய தலை முடி கூட என்ன செய்யலைன்னா கருகவில்லை, அவர்கள் போட்டிருந்த சால்வை கூட சேதப்படல, அக்கினியினுடைய வாசனை கூட மேலே வரல. எங்கிருந்து வந்தாங்க? அக்கினிக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க. இந்த எரிகிற அக்கினி சூளைக்குள்ளேருந்து வெளியே வர்றாங்க, வெற்றியோடு வர்றாங்க. வேதம் சொல்லுது, இந்த அக்கினியினுடைய வாசனை கூட அவர்கள் மேலே படலை. அந்த அக்கினியிலிருந்து வெளியே வந்தாங்கன்னு சொல்லலை, நான் சொல்லுவேன் அக்கினியிலிருந்து வெற்றியோடு வெளியே வந்தாங்க. இந்த அக்கினி அவர்களை பட்சிக்கவோ இந்த அக்கினி அவர்களை தொடவோ இல்லை. நான் சொல்லுவேன், இந்த அக்கினி எப்படி ஜெயித்தாங்க? அவர்கள் ஜெயித்தார்களா? இல்லை. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வேதம் மிக தெளிவாக அடுத்த வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்கள் தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்களுடைய சரீரங்களை என்ன செய்தாங்களா? ஏன் சரீரத்தின் மேலே அந்த அக்கினி பலன் செய்யலை? ஏன் அந்த வஸ்திரத்தின் மேலே பலன் செய்யலை? ஏன் அந்த தலை முடியின் மேலே அக்கினி பலன் செய்ய முடியலைன்னு சொன்னால், கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அவங்க இந்த சரீரத்தை யார்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், தேவனிடத்திலே சரீரத்தை ஒப்பு கொடுத்தபடியினாலே அவங்க தோற்று போனவங்களா வரல, அவங்க யாரா வந்தாங்கன்னா ஜெயித்தவங்களா வந்தார்.
தேவன் அவர்களுக்கு எப்போ ஜெயத்தை கொடுத்தார் என்று சொன்னால், இந்த யுத்தத்தை, இந்த அக்கினியை எதிர்க்கிறதுக்கு தங்களுடைய பலத்தை நம்பி இருந்தாங்கன்னா அவங்க எரிஞ்சு சாம்பலா போயிருப்பாங்க. இந்த அக்கினி பக்கத்திலே அவர்கள் போக முடியாமலே இருந்திருக்கும். ஆனால் அக்கினிக்குள்ளேயே அவர்கள் போனாலும் அவங்க ஏன் அழிஞ்சு போகலைன்னு சொன்னால், தங்களுடைய சரீரங்களை அவர்கள் என்ன செய்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. நான் சொல்லுவேன், ஆண்டவருக்கு நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறது என்பது லகுவான காரியம் அல்ல. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினாலே தான் அப்போ ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே உங்கள் சரீரங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள், அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய புத்தி உள்ள ஆராதனை. நாம் என்ன செய்துட்டோம்னா நம்முடைய ஆத்மாவை ஒப்பு கொடுத்துட்டோம். ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்கிறோம், என் பணத்தை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்கிறோம், என் பொருளை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்கிறோம், என்னத்தெல்லாமோ ஒப்பு கொடுக்குறோம். ஆனால் நாம் எதை ஒப்பு கொடுக்கிறது இல்லை என்று சொன்னால் நம்முடைய சரீரங்களை நாம் ஒப்பு கொடுக்கறதில்லை. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. யார் ஜெயம் எடுத்தார்கள் என்று சொன்னால், முதலாவது பிரியமாக வாழ்ந்தவர்கள், இரண்டாவதாக ஒரு ஒப்பு கொடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகையினாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது நாம் அடிக்கடி கவனித்தாலும் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் தயவு செய்து 12வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, நீங்கள் இந்த 12ஆம் வசனத்தை வாசிப்பதற்கு முன்பதாக நீங்கள் 9ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தால் நன்றாய் விளங்கும். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அது நிமித்தம் இந்த பாடுகளையும் நான் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை அவர் இந்நாள் வரைக்கும் அந்நாள் வரைக்கும் என்ன செய்வார்? நீங்கள் 3 காரியங்களை வாசிக்கலாம். ஆண்டவர் செய்த கிரியைகள். முதலாவது, தேவன் என்னை ரட்சித்தார். இரண்டாவதாக, தேவன் என்னை அழைத்தார். மூன்றாவதாக, தேவன் என்னை நியமித்தார். இந்த வசனத்தில் இந்த 3 காரியங்களை இங்கே அறியலாம். இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை அழைத்தார், இயேசு என்னை நியமித்தார். இவைகள் எல்லாமே என்னுடைய கிரியைகளாலே நடக்கல. என்னை ரட்சிப்புக்கு நான் ஒப்பு கொடுத்தேன், அவர் என்னை அழைத்த போது நான் ஒப்பு கொடுத்தேன், அவர் நியமித்த போது நான் ஒப்பு கொடுத்தேன். நான் அதே ஒப்பு கொடுத்தலை. ஆண்டவரே, என்னுடைய கடைசி வரைக்கும் நான் ஒப்பு கொடுப்பேன், ஆனால் அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ளுவார். நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தில் ஆபிரகாம் நமக்கு ஒரு நல்ல பாடம். நீங்கள் எபிரேயர் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் தயவு செய்து 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக என்ன செய்தாரா? ஒப்பு கொடுத்தார். ஈசாக்கை பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். யாரு? ஆபிரகாம். தான் பிள்ளைய
100 வயதில் பெற்ற ஒரு பிள்ளைய தன்னுடைய பிள்ளையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கி நம்ம என்ன சொல்லுவோம்னா, பிள்ளைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லுவோம். என் பிள்ளை எத்தனையோ காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க. ஆனால் பிள்ளை எதுக்கு ஒப்பு கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா, வெட்டுறதுக்கே ஒப்பு கொடுத்தான், கொலை செய்கிறதுக்கு, பலிக்கு ஒப்பு கொடுத்தான். ஏன் ஒப்பு கொடுத்தான்னா, அந்த ஒப்பு கொடுத்தலே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா விசுவாசம் இருக்குது. விசுவாசத்தினால ஒப்பு கொடுத்தாராம். ஏன், என்ன விசுவாசம்? நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு கேட்டிங்கன்னா, மேலும் ஈசாக்கினிடத்திலே உன்னுடைய சந்ததி விளங்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே என்ன செய்தான்? ஏன் ஒப்பு கொடுத்தான்? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இந்த ஈசாக்கிடத்திலே என்னுடைய சந்ததி விளங்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு. இவன் மூலமாக ஒரு சந்ததி நட்சத்திரங்களை போல பெருகும் அப்படின்னு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ அதே வாக்கு தத்தம் பண்ணின ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நீ இவனை பலிபீடத்தில் கொண்டு போய் வெட்டு, பலி செலுத்து அப்படின்னு சொல்கிறாரு. இவர் பார்க்குறாரு, ஆண்டவர் வாக்கு மாறவே மாட்டார், ஆண்டவர் வல்லவர். என் பிள்ளைய கொண்டு போய் ஆண்டவர் சொல்லுகிறபடி இந்த பலிபீடத்திலே நான் கொண்டு போய் வெட்டி அவனை கொலை செய்தாலும் இந்த தேவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இன்னொரு ஈசாக்கை தருவார் என்று சொல்லலை. அவனுடைய விசுவாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் வாக்கு தத்தம் பண்ணியிருக்காரு, இந்த ஈசாக்கின் மூலமாக உன் சந்ததி விளங்கும்னு சொல்லியிருக்காரு. நாம் போய் இவனை பலிபீடத்திலே வெட்டினாலும் அவன் எப்படி வருவான்னு கேட்டிங்கன்னா, அவனை உயிரோடு எழுப்புவதற்கு தேவன் வல்லவர். ஏன்னா அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், இவன் மூலமாக சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கார். அவர் கண்டிப்பாக இந்த ஈசாக்கை நான் வெட்டி போட்டாலும் தேவன் அவனை உயிரோடு எழுப்பி அவனுக்கு என்ன தருவார்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்ததியை விளங்க பண்ணுவார் என்று விசுவாசித்தான். ஆகையினால் தன் பிள்ளைய தைரியமாக விசுவாசத்தோடு அவன் வெட்டுவதற்கு போனான். ஆகையினாலே தான் 2 வேலைக்காரர்களை அவன் கூட்டி கொண்டு போனான். போகும்போது தன்னுடைய பிள்ளையை அவன் கூட்டி கொண்டு அவன் போகும்போது வேலைக்காரர்களை கூட்டி கொண்டு போனான். அந்த வேலைக்காரர்கள் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் வந்தபோது அந்த வேலைக்காரர்களை நிறுத்திட்டு அவன் சொன்னான், நாங்கள் பலியை செலுத்தி திரும்பி வருவோம் என்று சொன்னான். வருவேன் என்று சொல்லலை, நாங்கள் திரும்பி வருவோம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் நினைக்கிறேன், இதை சாராளிடத்தில் கூட அவன் சொல்லாமல் அவன் அதிகாலையில் புறப்பட்டு போனதுன்னு கேட்டிங்கன்னா, நான் பிள்ளையோட திரும்ப வருவேன், பிரச்சனை வராது, குடும்பத்தில் பிரச்சனை வராது, நான் என் பிள்ளையை ஒப்பு கொடுத்துட்டு அப்படியே அவனை கொண்டுட்டு வர மாட்டேன், என் பிள்ளையோடு நான் திரும்ப வருவேன். அப்போ நான் நினைக்கிறேன், அருமையான கர்த்தருடையவர்களே, நம்முடைய வாழ்க்கைகளிலே கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். அநேக வேளைகள் நீங்கள் எடுத்து பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தம்முடைய சீஷர்களை அவர்கள் கப்பலிலே போகும்போது அவர் முதல்லையே சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று தான் சொன்னார். ஆனால் அக்கறைக்கு போகிற வழியிலேயே பலவிதமான பிரச்சனைகள் வந்த போதும் அவங்க ஏன் கலங்கினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தாழ்மையாக சொல்லுவேன், அவர்கள் அந்த அக்கறைக்கு போவோம் என்ற வார்த்தையை அவங்க நம்பல, சூழ்நிலையை பார்த்தாங்க. நான் சொல்லுவேன், கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருப்பார், ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் நம்பி நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்கள், ஆனால் நான் சொல்லுவேன், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிறது ஒரு அர்ப்பணிப்பினுடைய வாழ்க்கை. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத், நேகோ தங்களை தேவனுக்கு அர்ப்பணித்தார்கள், தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தார்கள். எங்கள் தேவன் யார் என்றால் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர்கள் அக்கினியை ஜெயித்தவர்களாக நின்றார்கள்.
முதலாவது ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையை பிரியமாய் மாற்றினவர்கள். இன்னொரு கூட்டத்தார் இருக்கார்கள், தேவனுடைய வசனத்தை நம்பி, தேவனுடைய வார்த்தையை நம்பி, தேவனுடைய கரத்தை நம்பி அவர் கையிலேயே அர்ப்பணிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அதனால தான் நிறைய நீங்கள் வசனத்தை வாசிக்கலாம். உன் பிள்ளைகளை ஒப்புவி, உன்னுடைய வழியை ஒப்புவி, நீ ஒப்புவி ஒப்புவி என்று சொல்லுகிற நீங்கள் வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கேட்பீங்கன்னா, நீங்கள் கர்த்தர் மேலே ஒப்பு வைத்துட்டு நீ அமைதியாக இரு. நான் சொல்லுவேன், ஒரு மனுஷன் தன்னை ஒப்புவிப்பான், ஆனால் அந்த மனுஷன் எப்படி இருப்பான்னா அமைதியாக உட்கார்ந்துருப்பான். காரியங்கள் எப்படி நடக்கிறது என்று பார்க்கிறதுக்கு அமைதியாக உட்கார்ந்துருப்பான். உங்களுக்கு நல்ல ஒரு சம்பவத்தை சொல்வேன். ஆனால் இந்த ரூத்து பாருங்க, அந்த மோவாப் தேசத்தை விட்டு வரும்பொழுது அவள் சொன்னா, மாமியார் உனக்கு என்கிட்ட ஒரு நன்மையுமே கிடைக்காதுன்னு சொன்னான். ஆனாலும் அவள் சொன்னா, நான் நீ சாகிற இடத்துலையே நான் சாவேன், அந்த தேவன்தான் என்னுடைய தேவன் சொல்லி நம்பி வந்தாள். ஒரு நாள் அவள் சொன்னா, அம்மா நீ இவ்வளோ நன்மை செய்கிற, நான் உனக்கு நன்மை செய்யணும் என்று சொன்னபோது நான் நினைக்கிறேன், அவள் சொன்னா, நீ நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு ராத்திரியில் போவாஸ் என்கிற ஒருத்தன் அந்த வயல்வெளியில் படுத்திருப்பான், நீ அவனிடத்திலே போய் அவன் பாதத்தில் படுத்து அவன் போர்வையை போர்த்திக்கொள், அவன் என்ன சொல்லுகிறான் என்று கேள் என்று சொல்லிட்டு வந்துட்டா. இவ சொன்னபடியே அவள் செய்து அந்த போவாஸுக்கு தன்னை அர்ப்பணித்து விட்டு வந்தாள். நான் சொல்லுவேன், அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ அமைதியாக இரு, நீ அவங்ககிட்ட சொல்லிட்டல்ல, அவங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டல்ல, அவங்ககிட்ட உன்னுடைய காரியங்களை சொல்லிட்டல்ல, நீ அமைதியாக இரு, உன் காரியத்தை முடிக்கிற வரைக்கும். யார் அமைதியாக இருக்க மாட்டார்னா அவன் அமைதியாக இருக்க மாட்டான். நீ எப்படி இரு, நீ ஒப்பு கொடுத்துட்டியா, ஆண்டவர் உனக்கு அவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்துட்டியா, நீ ஒன்றுக்குமே கவலைப்படாம நீ எல்லாவற்றையும் அவருக்கு சொல்லிட்டியா, ஒப்பு கொடுத்துட்டியா, அமைதியாயிரு. படகை ஓட்டுகிறவர் அவர், சுக்கானை பிடித்திருக்கிறவர் அவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஒப்பு கொடுத்தல் என்ற வாழ்க்கை என்று சொல்லுகிறத நான் சொல்லுவேன். அமைதியாயிருக்கிறார்கள். எப்படி நடக்கிறது பார்க்கலாம், கர்த்தர் எப்படி அதை செயல்படுத்துகிறார் என்று பார்க்கலாம். ஆம் அருமையானவர்களே, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மக்கள் திடமனதாயிருக்கிறார்கள். சீயோன் பர்வதத்தை போல அவர்கள் அசையாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தீர்கள், ஆனால் நீங்கள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டீங்கன்னா கலங்கவே மாட்டீங்க. நீங்கள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டீங்கன்னா அக்னியை கண்டோ எதை கண்டோ நீங்கள் கலங்கவே மாட்டீங்க. ஏனென்றால் நம்மை நடத்துகிறவர் கர்த்தர் நிச்சயமாய் நம்ம அக்கறை கொண்டு போய் சேர்ப்பார். ஆகையினாலே தான் அக்னி நடுவில் நடந்தாலும், நீ தண்ணீரை கடந்தாலும், எதை கடந்தாலும் நீ பயப்படாத, நான் அந்த இடத்துல இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படவே பயப்படாத. அருமையான கர்த்தருடையவர்களே, நாம் உண்மையாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று நான் சொல்வேன். ஆனால் அதனுடைய அடையாளம் என்ன என்று சொன்னால், நான் பயப்படவே மாட்டேன், நான் கலங்கவே மாட்டேன். அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை கர்த்தர் அந்நாள் வரைக்கும் என்ன செய்வார்னா காத்து கொள்வார், கடைசி வரைக்கும் என்னை நடத்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன் பிள்ளைகளை என்னிடத்திலே ஒப்புவி, உன்னுடைய பாரத்தை என்னிடத்திலே ஒப்புவி, உன் வழியை ஒப்புவி, நீ அவர் மேல் நம்பிக்கையாயிரு, திட நம்பிக்கையாயிரு. நான் சொல்லுவேன், அவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்ததை தான் அவர் காப்பார். அநேக நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டாங்க, ஆனால் தங்கள் பக்கத்தில் வைத்து இது எப்படி நடக்குமோ, நான் சொல்வேன், நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்களா, கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம்முடைய தேவன் முடிப்பார். என் பிள்ளைய அந்த பலிபீடத்திலே கொண்டு வந்து வைத்தாலும்
நான் கொன்றே போட்டாலும் என் பிள்ளைய உயிரோடு எழுப்பி தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் வல்லவர். அல்லேலூயா. மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் ஒப்பு கொடுத்து விட்டு நீங்கள் அமைதியாய் உட்கார்ந்திருங்கள். கர்த்தர் நான் சொல்லுவேன், உங்களை ஜெயமாக நடத்த தேவன் உண்மை உள்ளவர். கடைசியாக ரோமர் 8ஆம் அதிகாரம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால், ரோமர் 8ஆம் அதிகாரம் 35லேருந்து பாருங்க. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் யாரா இருக்கிறோம்? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நீங்க வாசித்து பாருங்க, பவுல் சொல்றாரு, எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லை. உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாச மோசம், பட்டயம்தான் எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நாங்கள் யாரா நிற்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இவை எல்லாவற்றிலும் நாங்கள் யாரா நிற்கிறோம்னு கேட்டிங்கன்னா ஜெயம் பெற்றவர்களாய் நிற்கிறோம். எப்படி நான் ஜெயம் பெற்றவர்களாய் நிற்கிறேன் என்று சொன்னால், அவர் சொல்றார், இந்த ஜெயம் எப்படி வந்ததுன்னா என்னிலே அன்பு கூறுகிறவர் இருக்கிறார். பிரச்சனைகள் என்னவாய் இருந்தாலும், பாறை எதுவாய் இருந்தாலும், வழி எதுவாய் இருந்தாலும், நடக்கிற பிரச்சனை எவ்வளவாய் இருந்தாலும், இந்த நடத்துகிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா என்னை நேசிக்கிறவர், என்னை அன்பு கூறுகிறவர். ஆம் அருமையானவர்களே, அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவர் மாத்திரம் அல்ல. நான் சொல்லுவேன், நம்ம கரம் பிடிச்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் நம்மிலே அன்பு கூறுகிறவர் என்ற ஒன்றை நீங்கள் வைத்திருப்பீர்களானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறிடும்னு கேட்டிங்கன்னா ஜெயமாக மாறும். நம்மிடத்திலே அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்திலே அன்பு வைத்தார். எதுவரைக்கு அன்பு வைத்தார் என்று கேட்டால் கடைசி வரைக்கும் அவர் அன்பு வைத்தவராய் இருந்தார். நான் சொல்ல அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வந்த அநேக காரியங்கள் நம்மால் விளங்க முடியவில்லை, நம்மால் புரிய முடியவில்லை. எல்லாமே நமக்கு விரோதமாக நடக்கிறது என்பதை நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அனுபவத்தில் நாம் பார்த்துருக்கிறோம். இவர் சொல்லுகிறது போல், பவுல் சொல்கிறது போல, நேரிட்டவைகள் எல்லாம் எனக்கு சாதகமாக நடக்கலை, எல்லாமே எனக்கு விரோதமாக நடக்கு. ஆனால் ஒன்று மாத்திரம் பவுலுக்கு தெரியும், தேவன் தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாவற்றையும் எப்படி முடிக்கிறார் என்று கேட்டால் நன்மையாகவே முடிக்கிறார். நான் நினைக்கிறேன், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, தேவன் நம்மை நடத்துகிற பாதைகள் விளங்காமல் இருக்கலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, 17 வயதில் இந்த யோசேப்பு என்கிற ஒரு வாலிபன், ஒரு இளம் பையன், கர்த்தர் அவங்கிட்ட சொன்னார், உன்னை எல்லாரும் வணங்குவாங்க, உன் சகோதரர் வணங்குவாங்க, உன் பெற்றோர் உன்னை வணங்குவாங்க,
அப்படின்னு தேவன் வாக்கு தத்தம் பண்ணினார். ஆனால் வாக்கு தத்தம் பெற்ற நாளிலே இருந்து அவன் வாழ்க்கையிலே அவன் அனுபவித்த அனுபவி பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த அனுகூலமான காரியமும் இல்லை. அவன் உயர்வு வரும் என்ப சொல்வதற்கு எந்த அனுகூலம் இல்லை. கர்த்தர் ஒரு பெரிய எல்லாரும் வணங்கத்தக்கதாக ஒரு பெரிய உயர்வை கொடுத்ததுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாக கர்த்தர் உயர்த்தியிருக்கணும். ஆனால் எந்த அனுகூலமும் இல்லை. நான் சில வேளைகளில் யோசிப்பேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார்னா படிப்படியாக என்னை ஆசீர்வதித்தார். ஆனால் அவனை படிப்படியாக ஆசீர்வதிக்கல, படிப்படியாய் வீழ்ச்சியை சந்தித்தான். சகோதரர் பொறாமை கொள்ளுகிறார்கள், அப்பா பொறாமை கொள்ளுகிறார். அவன் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறான். இதுவரைக்கும் செல்ல குமாரனாய் இருந்தவன் இப்போ அடிமையாக மாறுகிறான். அடிமையாக மாறி சரி அடிமை தான் வேலை செய்யலான்னு கேட்டால் கடைசியில் அவன் ஒரு விபச்சாரக்காரனாக பெயர் சூட்டப்பட்டு ஜெயிலுக்கு போகிறான். அங்கே உட்கார்ந்த உயர்வுக்கு எந்த வழியும் இல்லை. விடுதலை பெற்றா போதும் என்ற நிலைமைக்கு அவன் வந்துட்டான், சூழ்நிலையே. ஆனால் வேதம் சொல்லுகிறது வசனம் அவனை புடமிட்டது. வசனம் என்ன சொல்லியிருக்கு? உன்னை மேலே வைப்பேன், உன்னை எல்லாரும் போற்றுவார்கள். அவன் அமைதியாய் அவன் சகித்தான். எல்லாரும் நினைக்கலாம் எல்லாம் விரோதமாக நடக்கு, கடவுள் கூட இருக்கிறான்னு சொல்கிறாங்க, ஏன் இந்த அவமானம்? கடவுள் கூட இருக்கிறான்னு சொல்கிறாங்க, ஏன் இந்த பொய்யான குற்றச்சாட்டு? கடவுள் கூட இருந்தால் அந்த பொய்யான குற்றச்சாட்டு வருமா? இப்படியெல்லாம் அவமானம் வருமா? நாம் நினைக்கிற கடவுள் கூட இருந்தால் அப்படியே செழுமை எல்லாம் ஆசை வந்திருக்கிறோம். ஆனால் பாரு, கடவுள் கூட இருந்த வேளையில் தேவன் மறக்காமல் எழுதி வைத்திருக்கிற கர்த்தர் அவனோடே எங்க ஜெயிலில் தேவன் கூட இருந்தார். எங்க? போத்திபார் வீட்டில். போத்திபார் வீட்டில் கர்த்தர் கூட இருக்கும் பொழுதுதான் அவனுடைய போத்திபாருடைய மனைவி அவன் மேலே பொய்யாய் குற்றஞ்சாட்டுகிறாள். நீங்கள் யோசித்து பாருங்க, இயேசுவோட கூட இருக்கும் மேலே இப்படி அவமானமான பழி வருமா? வரும், வந்தது. இயேசு கூட இருக்கிறவனுக்கு சிறைச்சாலை வருமா? வந்தது. நிந்தைகள் வந்துதா? வந்தது. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் அவன் அமைதியாய் இருந்து அவன் எப்பொழுது ஜெயங்கொண்டான் என்று கேட்டால் நான் சொல்லுவேன், நம்ம போகிற பாதை ஒருவேளை நமக்கு விளங்காதா இருக்கலாம். யோபு சொல்லுகிற மாதிரி, நான் தேவனை தேடியும் வலதுபுறம் போனால் காணும், இடதுபுறம் போன காணும். ஆனால் ஒன்று மாத்திரம் நல்லா தெரியும் எனக்கு, நான் போகிற பாதையை கர்த்தர் அறிவார். யாருமே நான் பார்க்க முடியல, என் வழி எனக்கே தெரியல, என்னை நடத்துகிறவரை தேடுறேன், அவரையும் காண முடியல. ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், என்னை அன்பு கூறுகிறவர், நான் போகிற பாதையை கர்த்தர் அறிவார். அந்த பாதையை ஒப்பு கொடுத்தாங்க. என்னை நேசிக்கிற ஒருத்தர் இருக்கார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை நிச்சயமாய் ஜெயம் எடுக்க பண்ணுவார். நான் நினைக்கிற அருமையான கர்த்தருடையவர்களே, இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் போகிற பாதை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். நீங்கள் போகிற பாதை புரியாது மாத்திரமல்ல, நீங்கள் நினைத்ததுக்கும் நீங்கள் ஜெபிச்சதுக்கும் நேர் விரோதமாக இருக்கலாம். ஆண்டவர் அந்த பவுலை அழைக்கும் போது நான் தெரிந்து கொண்ட பாத்திரம்னு சொன்னார். ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆனால் அந்த தெரிந்து கொண்ட பாத்திரம் போன வழியை பாருங்க. எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், பட்டயமும் அவமானத்தையும் சந்திக்கிறோம். யாருக்கு வந்தது? தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆனால் அந்த தெரிந்து கொண்ட பாத்திரத்துக்கு ஒன்று தெரியும், நாம் விரும்பாத எனக்கு விரோதமான காரியங்கள் சம்பவித்தாலும் என்னை அன்பு கூறுகிறவர் மாத்திரம் என்னை ஜெயமாய் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இந்த அருமையான காலை வேளை நீங்கள் போகிற பாதை, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் உங்களுக்கு புரியாதா இருக்கலாம். ஆனால் உங்களை அழைத்தவர், உங்களை நியமித்தவர்,
உங்களை ரட்சித்தவர், உங்களை தெரிந்து கொண்டவர் அவர் யார் என்று கேட்டால் அவர் அன்புள்ளவர். அவர் அன்புள்ளவர் என்பதை மாத்திரம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்கன்னா, என்ன பாதையிலே கர்த்தர் கடந்து போனாலும் அந்த பாதை எப்படி முடியும்னு கேட்டிங்கன்னா நன்மையாய் முடிய பண்ணுவார். ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அவரிடத்தில் தேவனால் அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற எல்லாமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைக்கு நேராக நம்மை நடத்துகிறது எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை நடத்துகிறார். எதற்கு நேராக? என்னை நன்மையாய் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் ஜீவ விருட்சத்தினுடைய கனியை நான் கொடுப்பேன். எப்படி ஜெயங்கொண்டார்கள்? தம்முடைய வாழ்க்கையை ஒரு காலத்தில் நமக்கு பிரியமாக நாம் வாழ்ந்தோம், மற்றவர்களுக்கு பிரியமாக நாம் வாழ்ந்தோம், எனக்கு பிரியமாய் சம்பவிக்க வேண்டும் என்று வாழ்ந்தோம். ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரை எனக்கு பிரியமாய் இருக்கிறதோ இல்லையோ, உமது பிரியத்தை செய்ய நான் இதோ வருகிறேன். உம்முடைய பிரியம் என் மேல் இருக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த சரீரம் உம்முடையது. இந்த சரீரத்தில் வாக்கு பண்ணி இருக்கிறீர், ஏராள வாக்கு தத்தங்களை பண்ணி இருக்கிறீர். இதை நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவர். நான் முற்றிலும் உம்முடைய கரத்திலே என்னை அர்ப்பணித்து விடுகிறேன் கர்த்தாவே. இயேசுராஜா, என் வாழ்க்கையில் நான் நினைச்ச காரியங்கள் நடக்கலை, எல்லாம் எனக்கு விரோதமாய் நடக்குது. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், நீர் என்னிலே அன்பு கூறுகிறீர். கடைசி வரைக்கும் உம்முடைய அன்பு மாறாத ஆண்டவரே. எல்லாருடைய அன்பு மாறலாம்ப்பா. புருஷனுடைய அன்பு மாறலாம், மனைவியினுடைய அன்பு மாறலாம், பிள்ளைகளுடைய அன்பு மாறலாம். என்னை அழைத்த உம்முடைய அன்பு மாத்திரம் மாறவே மாறாதப்பா. அந்த அன்புக்கு நான் என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. என்ன வந்தாலும் நம்போவே, என் நேசமேட்பரை யார் கைவிட்டாலும் செல்வேன் எனது இயேசுவை. ஆகலம் ஆழம் உயரமாய் எவ்வளவு அன்பு கொண்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். அகல ஆழம் உயரமாய் எவ்வளவு அன்பு கொண்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. எல்லாரும் எழுந்து சொல்வோம். என்னிடத்திலே அன்பு கூறுகிறவராலே
நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவனாக நான் இருப்பேன். நான் தோற்றவனாக அல்ல. அவருடைய அன்பை நான் சந்தேகப்படவே மாட்டேன். எல்லாம் எனக்கு விரோதமாய் நடக்கிறது. தேவன் என்னை அழைக்கும் போது நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி அழைத்தார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எத்தனையோ ஆயிரங்களுக்கு மத்தியிலே, கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே தேவன் என்னை தெரிந்து கொண்டார். ஆனால் எந்நேரமும் கொல்லப்படுகிறேன், எந்நேரமும் அடிக்கப்படுகிறேன், பட்டயத்தையும் அவமானத்தையும் சந்திக்கிறேன். இவைகளெல்லாம் என் வாழ்க்கையில் வந்தாலும் என்னுடைய ஓட்டத்தை தடைப்படுத்தவே முடியாது. நான் ஜெயம் கொண்டவனாய் நிற்பேன். ஏனென்றால் அவர் என்னை நேசிக்கிறார். இயேசு என்னை நேசிக்கிறார். இயேசு என்னிலே அன்பு, மாறாத அன்பை அவர் வைத்திருக்கிறார். அவருடைய கரத்திலே முற்றிலும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே முழுமையாக உம்முடைய கரத்திலே நான் என்னை வைத்து உம்மை நம்புவேன். ஆண்டவரே உம்மை நம்புவேன். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய அன்பான கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கை ஒருவருடைய வாழ்க்கையாயிலும் தோற்று போன வாழ்க்கையாக, சோர்ந்து போன வாழ்க்கையாக, தளர்ந்து போன வாழ்க்கையாக அல்ல. எங்கள் வாழ்க்கை எல்லாம் ஜெயமுள்ள வாழ்க்கையாக, எங்கள் ஓட்டத்தை நாங்கள் ஜெயமாய் ஓடி முடிப்பதற்கு எங்களை அழைத்த தேவன் எங்கள் ஓட்டத்தை வெற்றியாய் முடிய பண்ணுவீர் என்று மனதார நம்பி உம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய மாறாத அன்பினால் ஆண்டவரே, நீர் எங்களை நேசித்து நாங்கள் உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ்ந்து உம்முடைய சமூகத்திலே வந்து சேர கிருபையாய் எங்களை ஆயத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும், சமாதானமும், பாதுகாப்பும், வழி நடத்தலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது, அவன் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் வாய் கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர்